கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு 19ஆம் தேதி. இன்றைக்கான மன்னா என்னாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். இங்கு பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தரே சொல்லுகின்றார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய மகிமை ஒரு விசேஷமான இடத்துல மட்டும்தான் இருக்குது, குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கரெக்டு தான். சில குறிப்பிட்ட இடங்களில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கும். ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறதை கண்டேன், அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதை கண்டேன் என்று பக்தன் சொல்லுகின்றார். ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தர் இறங்கி வரும் பொழுது மகிமையின் மேகமாக அங்கு அவர்களோடு இடைப்படுகின்றார். இப்படி நம்ம பார்க்கின்றோம். குறிப்பிட்ட இடங்களில் நம்ம ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஜெப அறையில் கர்த்தருடைய மகிமை இருக்கும். ஆனால் இங்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, பூமி முழுவதும் என்னுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அப்படியானால் என்ன? வானங்களில் அவருடைய மகிமை விளங்குகின்றது. வானம் கர்த்தருடைய சிங்காசனம், ஆனால் பூமி அவருடைய பாதப்படி. பூமியும் கூட அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கின்றது. அதை எல்லாராலும் உணர முடியாமல் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம காண்கின்றோம், கர்த்தருடைய மகிமையை கண்ணார காண்கின்றோம் இல்லையா? அவருடைய படைப்புகள், இயற்கை காட்சிகளை காணும் பொழுது இவையெல்லாம் கர்த்தருடைய மகிமை. வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கிறது. அது கர்த்தருடைய வல்லமை, அவருடைய படைப்பின் மகத்துவங்கள். நம்ம பூமியில் பார்க்குறோம் எவ்வளோ அழகழகான இல்லை தாவர வகைகள், எவ்வளோ செடிகள், கொடிகள், மரங்கள், பூக்கள். மனுஷன் கலர்ஸை உருவாக்குறாங்க, ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு விதவிதமான கலரான பூக்கள் பாருங்களேன். நம்ம இந்த கலர்லாம் இவ்வளோ அழகாக நம்ம பார்த்ததே இல்லையே என்று சொல்லும்படியான பூக்கள். மலை பகுதியில எல்லாம் நம்ம பார்க்குறோம். நீர் வீழ்ச்சிகள் என்ன, நீரோடைகள் என்ன, ஆறுகள் என்ன, அழகழகான மலைகள் என்ன, அப்படி பர்வதங்கள்லாம் பனியினால் மூடி இருக்கின்ற அழகழகான மலைகள், மலை பிரதேசங்கள் என்ன, இவ்வளவு அழகான இவைகளெல்லாம் பூமி முழுவதும் உண்டாக்கி தான் தேவன் மகிமை அடைகின்றார். பூமி முழுவதும் என்னுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். இது எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால், அதற்கு முன்பகுதியும் பின்பகுதியும் நீங்கள் வாசித்து பார்த்தா புரியும். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து விடுவித்து நடத்தி கொண்டு வரும் பொழுது கானான் தேசத்தை போய் பார்த்து வரும்படி 12 கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேரை மோசே அனுப்பினார். அப்படி அனுப்பும் பொழுது அவர்களில் 2 பேர் தவிர, யோசுவா மற்றும் காலேபை தவிர மற்ற 10 பேரும், அதாவது 10 கோத்திரங்களை சேர்ந்தவர்களும் மக்களை மனதை கரைய பண்ணும்படியாக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. இப்போ பாருங்களேன், கர்த்தருடைய மகிமையை நம்ம சோதிக்கக்கூடாது, கர்த்தரை சோதிக்கக்கூடாது. அவருடைய மகிமை பூமி எங்கும் நிரம்பி இருக்கின்றது. அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய அடையாளங்கள் இவைகளெல்லாம் கண்டிருந்தும் நாம் அவரை சோதிக்கக்கூடாது. இது தேவனுடைய மனதை வேதனைப்படுத்துவதாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகளெல்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம், உங்களுக்கு டிப்ரெஷன் போல் மன அழுத்தம் வரலாம், வேதனைகள் இருக்கலாம். கர்த்தர் எங்கே இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், பூமி எங்கும் அவருடைய மகிமை இருக்கிறது. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிறதுனால நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும், வாடகை வீட்டில் இருந்தாலும்,
கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கின்றது. இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு இடத்த இருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போக வேண்டியதாக இருக்கின்றது. ஐயோ, நான் இந்த வீட்டில் இந்த ஊரில் நான் இருந்து நான் ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தினால் இந்த வீடு நிரம்பிற்றே, நான் இப்பொழுது இன்னும் வேறு ஒரு ஊருக்கு எப்படி போவேன், வேறொரு வீட்டிற்கு எப்படி போவேன் என்று சொல்லி கலங்க வேண்டாம். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள சத்துரு விதைத்த வேண்டாத பயங்களையும் வேண்டாத ஆயுதங்களையும் நீங்கள் எடுத்து போட்டு உங்கள் கண்கள் தெளிவாக்கப்பட்டதனால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் உணர முடியும். அப்போது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ கர்த்தருடைய மகிமை பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகளை சூழ உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆண்டவரே உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கின்றது. அவர்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கின்றது. அவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய மகிமையினால் மூடி இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த ஒரு தெளிவை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.